السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ரஹ்மத்தாகத்தான் உங்களை நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சாபமிடக்கூடியவனாக, லஅனத் செய்யக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை. வ இன்னமா புஇஸ்து ரஹ்மஹ், நான் மக்களுக்கு ரஹ்மத்தாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கும் எனது உம்மத்துக்கும் உள்ள உதாரணம், எக்ஸாம்பிள், ஒரு மனிதர் நெருப்பை மூட்டுகின்றார். நெருப்பை மூட்டியதற்கு பின்னால் சில பூச்சுக்கள் நெருப்பில் சிக்கிக் கொள்கின்றது. சில பூச்சுக்கள் இருக்கும், நெருப்பு வந்து விட்டால் அதில் விழுந்து விடும். இதே போன்றுதான் நான் மக்களை நரகத்தை விட்டும் பாதுகாப்பதற்காக வேண்டி முயற்சி செய்கின்றேன். எனது தாவா மூலமாக மக்களை நரகத்தை விட்டும் பாதுகாப்பதற்காக வேண்டி முயற்சி செய்கின்றேன். ஆனாலும் ஷைத்தான், நஃப்ஸுடைய அந்த ஆசைக்கு சில மனிதர்கள் கட்டுப்பட்டு நரகத்துக்கு போய் சேர்கின்றார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ரஹ்மத்தை பற்றி சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சுன்னத்தான வணக்கங்களை கூட ஃபர்லாக்கப்பட்டு விடும் என்று அவர்கள் பயந்து சில சுன்னத்தான அமல்களை, வணக்கங்களை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு இருக்கின்றார்கள். உதாரணமாக, ரமலான் மாதத்திலே தொடர்ந்து தராவியஹ் தொழுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டார்கள். காரணம், இது உம்மத்துக்கு கடமையாக்கப்பட்டு விடும் என்று பயந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டார்கள். இதே போன்று சில ஹதீஸ்களிலே பார்க்கலாம், சில விடயங்கள் எனது உம்மத்துக்கு கஷ்டமாகும் என்பதனால் அதை நான் செய்வதை விட்டிருக்கின்றேன். ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது உம்மத்துக்கு கஷ்டமாகும் என்று கருதவில்லை என்றிருந்தால் ஒவ்வொரு தொழுகையின் பொழுதும் மிஸ்வாக் செய்யுமாறு நான் கட்டாயமாக்கி இருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போன்று சொன்னார்கள், எனது உம்மத்துக்கு கஷ்டமாகாது என்று நான் கருதாவிட்டால் மிகச் சிறந்தது இஷாவுடைய தொழுகையை பிற்படுத்தி தொழுவது. சாதாரணமாக ஒரு 10 மணி 9:30 மணிக்கு தொழுவதுதான் மிகச் சிறந்தது. இப்படி தொழுமாறு நான் கட்டாயமாக்கி இருப்பேன். எனது உம்மத்துக்கு கஷ்டமாகும், அதனால் அந்த அதானுடைய சப்தத்துடன் தொழுவதை நான் அனுமதி கொடுத்திருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளையுடன், சிறியவர்களுடன் இரக்கமுள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு இமாமை நான் பார்த்ததே இல்லை. சில சந்தர்ப்பங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷோட்டாக்கி விடுவார்கள், சில சந்தர்ப்பங்களிலே நீண்ட நேரம் தொழுவிப்பார்கள். யாராவது பிள்ளைகளின் சப்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டால் அந்த தாய்க்கு அந்த பிள்ளையின் ரஹ்மத், இரக்கம் ஏற்பட்டு அந்த தாய்க்கு மனதிலே ஃபித்னா ஏற்பட்டு விடும், அந்த பிள்ளையை பற்றிய சிந்தனை வந்துவிடும் என்று பயந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நீட்டுவதை ஷோட்டாக்கி இருக்கின்றார்கள் என்பதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பிள்ளை, ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மாரியா அல் கிப்தியா என்ற நபியுடைய ஒரு அடிமை இருந்தார், அவருக்கு கிடைத்த ஒரு பிள்ளை. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் தான் இந்த பிள்ளை வாழ்ந்தது. கண்ணியமானவர்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை வந்தார்கள், இப்ராஹிம் தனது மகனை எடுத்து முத்தமிட்டார்கள். இன்னும் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், அந்த பிள்ளை சக்ராத்திலே, நோயிலே இருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களும் அழுகின்றீர்களா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதன் அழுவது என்பது நேச்சரா, மனிதனது இயல்பு. கண்கள் அழுகின்றது, உள்ளம் கவலைப்படுகின்றது. நாங்கள் அல்லாஹ் எதை பொருந்திக் கொள்வானோ, அல்லாஹ் எதை விருப்பப்படுகின்றானோ அதைத்தான் நாங்கள் பேசுவோம். வ இன்னா பிஃபிராகிக யா இப்ராஹீம் லமஹ்ஸூனூன், இப்ராஹீமே, உங்களது பிரிவினால் நாங்கள் கவலைப்படுகின்றோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேர பிள்ளைகளும் வந்தார்கள். அந்த 2 பேரும் விளையாடுவதை கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி வந்து அவர்களை தூக்கி மிம்பரில் வைத்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 பேரும் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது நான் மிம்பரில் இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்க விரும்பவில்லை. அதனால் அவர்களை அணைத்து நான் அவர்களை முத்தமிட வேண்டும் என்று, எனது ரஹ்மத்தை ஷயா பண்ண வேண்டும் என்று விரும்பினேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரஹ்மத் அது விசாலமானது. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கம் காட்டியிருக்கின்றார்கள். நமக்கு தெரிந்த மிக பிரபல்யமான சம்பவம் தான், தாயிஃபுக்கு சென்று விட்டு வருகின்றார்கள். அந்த தலைவர்கள் கல்லடித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காயப்படுத்துகின்றார்கள். மலக்குமார்கள் இவர்களை அழித்து விடவா என்று கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
இவர்கள் எனது மெசேஜை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களது சந்ததியிலே ஜெனரேஷனிலே அல்லாஹு தாலா எனது மெசேஜை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்குவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருகங்களுடன் கூட இரக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒரு ஒட்டகம் அழுது கொண்டிருப்பதை, கண்ணீர் வடிப்பதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யார் இந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்காரர் என்று கேட்டுவிட்டு, இதற்கு நீங்கள் சரியாக சாப்பாடு கொடுக்கவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருகங்கள் இதே போன்று சில பொருட்களுடன் இரக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈச்ச மரத்தினால் தான் மிம்பரில் செய்யப்பட்டிருந்தது. ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அழகான ஒரு மிம்பரை செய்து தரவா என்று ஒரு அழகான மிம்பரை செய்து கொடுத்தார். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிய மிம்பரில் ஏறினார்கள். அந்த ஈச்சம் மரக்குற்று அது அழ ஆரம்பித்தது. சஹாபாக்கள் ஒரு சின்ன பிள்ளை அழுவதை போன்று அழுதது என்று சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி வந்து அந்த ஈச்சமர குற்றியிலே கையை வைத்து சின்ன பிள்ளையின் அழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்குவது போன்று அப்படி அடக்கினார்கள். இப்படிப்பட்ட ஒரு ரஹ்மத்துடைய நபியைத்தான் நாங்கள் கண்டிருக்கின்றோம். அந்த ரஹ்மத்தை எமது வாழ்க்கையிலும் எடுப்பது நபியை பின்பற்றக்கூடிய இந்த உம்மத்துடைய மிக பெரும் கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ் நபியை உண்மையான முறையிலே பின்பற்றிய கூட்டத்திலே அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.